Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து யாக்கோபு 1:22 வாசிப்போம். யாக்கோபு 1:22. யாக்கோபு ஒரு விசேஷமான ஒரு நிருபம். முதல்ல இந்த புதிய ஏற்பாட்டை கம்பைல் பண்ணும்போது, ஒன்று சேர்க்கும் போது, வேத புஸ்தகத்தை கம்பைல் பண்ணும்போது அநேகருக்கு இந்த யாக்கோபு நிருபம் அவங்க உள்ளத்துல அது சரியா அவங்களுக்கு படலை. இது என்னது, இது ஒரே நாம செய்ய வேண்டிய கிரியை பற்றி பேசுது அப்படின்னு. குறிப்பாக மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு பிறகு அவர் விசுவாசத்தினால் நீதிமானாகிறத பற்றி ரொம்ப போதிச்சாரு. நாம செய்யறது ஒன்றும் இல்லை, கர்த்தர் எல்லாத்தையும் செய்துட்டார், நாம் வெறும் விசுவாசிக்க வேணும் தான் போதிச்சாரு. அதோடு யாக்கோபை ஒப்பிட்டு பார்த்தா, இப்போ ரோமர் எடுத்து வாசித்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், யாக்கோபு எடுத்து வாசித்தீங்கன்னா அது ஆப்போசிட்டா தெரியும். ரோமர்ல என்ன சொல்லுகிறாரு? கிரியினாலா நீதிமானாக்கப்பட்டான் ஆபிரகாம்? இல்லையே, விசுவாசத்தினால் ஆனாக்கப்பட்டான். இங்கே யாக்கோபுல வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி இருக்குது? அவன் கிரியினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். என்ன ஆப்போசிட்டா இருக்கு? அங்கதான் அப்படி சொல்லி இருக்குது, இங்க ஆப்போசிட்டா சொல்லுது. அங்க கிரியினால் அல்ல விசுவாசத்தினாலும் சொல்லி இருக்குது. இங்க விசுவாசம் மட்டும் போதாது, கிரியும் அவசியம்னு சொல்லி இருக்குது. எது ரைட்ன்றது பெரிய பிரச்சனையா இருந்தது. இந்த ரிஃபர்மேஷன் வந்த பிறகு ரொம்ப விசுவாசத்தினால் நீதிமானாவதை குறித்து அந்த போதனைகள் ரொம்ப கொடுக்கப்பட்டு, ரொம்ப அதுல ஜனங்க ஊறி போன காலத்துல, ரொம்ப அதுல தீவிரமா இருந்த காலத்துல அநேகர் இந்த யாக்கோபு நிருபம் தப்பா கொண்டாந்து இதுல புதிய ஏற்பாட்டை சேர்த்துட்டாங்க, தூக்கி எரிஞ்சிடணும் கூட நினைச்சாங்க. அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க சிலர். இந்த யாக்கோபு நிருபத்தை இதுல வச்சுட்டு இருக்கிறதாங்க. இது ஆப்போசிட்டா இருக்குது, ரோமருக்கு எதிராக இருக்குது. ரோமர்ல இருந்து தான் மார்ட்டின் லூத்தர் வெளிப்பாட்டை பெற்று இவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணிருக்காரு, விசுவாசத்தினால் நீதிமானாவான். இங்க ஆப்போசிட்டா சொல்லி இருக்குது, கிரியை அவசியம், கிரியன்னு கிரியை பற்றி சொல்லி இருக்குது என்று சொல்லி இதை தூக்கி எரிஞ்சிடலான்னு கூட ஒரு காலத்துல ரெக்கமெண்ட் பண்ணார்கள். அதனால்தான் யாக்கோபு நிருபம் ரொம்ப முக்கியம். தூக்கி எறிய வேண்டியதில்லை, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கணும். விசுவாசம் உள்ளத்துல நம்புவது அவசியம், செயல்படுவது அவசியம். நல்ல கவனிங்க. 1:22, யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். வசனத்தை கேட்கிறீர்கள், அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். செய்யவில்லை என்றால் உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளுகிறீர்கள். அநேகர் இன்றைக்கு சபைகளிலே தங்களை வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள். யாரும் அவங்கள ஏமாத்தல, அவங்க தங்களே ஏமாத்திக்கிறாங்க. என்ன ஏமாத்திக்கிறாங்க? சபைக்குள்ள சிலர் நினைக்கிறாங்க தலையை காட்டிட்டு வந்தாலே ஆசீர்வாதம் வந்துருதுன்னு. சபைக்குள்ள நான் தான் சொல்லுவேன் இல்லையா, ஆசீர்வாதம் வாங்குற நேரத்தில் தலையை உள்ள நீட்டுறது சிலர் நான் நினைப்பேன் அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ற ஆளுகளுக்கு அங்க ஒரு பெரிய கிரிக்கெட் மட்டை மாதிரி ஒன்று வச்சிருக்கணும், மட்டுன்னு ஒன்று போடணும், உள்ள அப்படி தலை நீட்டணும்னு பட்டுன்னு அடி வர்ற மாதிரி. என்ன இது? அவங்க என்ன நினைக்கிறாங்க, உள்ள அப்படி தலையை நீட்டி இப்படி இருக்கும், ரொம்ப பவ்யமா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஆமே அப்படின்னு போயிட வேண்டியது. அது வரைக்கும் ஊரை சுத்திட்டு வர்றது. இந்த ஆசீர்வாதத்தை இப்படி வாங்கிட்டு போயிடலாம்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். இன்னும் சிலர் நினைக்கிறாங்க, உட்கார்ந்து ஒரு ஜபத்துல கலந்து கொண்டு, ஏதோ ஒரு மீட்டிங்ல கலந்து கொண்டு ஒரு பிரசங்கத்தை கேட்டா அதுல ஆசீர்வாதம் வந்துடுதுன்னு. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, எந்த மீட்டிங்கும் விடுறது இல்லைங்க, எல்லா மீட்டிங்கும் நான் போயிடுறதுங்க. ஊர்ல என்ன மீட்டிங் நடந்தாலும் போயிடுது. ஆனா ஊர்ல எல்லா மீட்டிங்கு போனீங்களா, வாழ்க்கை என்ன ஆச்சு? ஊர்ல எல்லா மீட்டிங்க்கு போனதுனால உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? வெற்றிகரமா இருக்குதா? சந்தோஷமா இருக்கா? உங்க குடும்பம் நல்லா இருக்கா? கையின் பிரயாசங்கள் நல்லா இருக்கா? விசுவாசம் அதிகரிக்குதா? பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறீர்களா? நல்லா இருக்கிறீங்களா? முன்னேறி செல்லுகிறீர்களா? பாவத்தின் மீது ஜெயம் இருக்குதா? பிசாசின் மீது வெற்றி இருக்குதா? என்ன இருக்குது? எல்லா மீட்டிங்கும் போயிட்டு வந்துட்டேன்றது கணக்கு இல்ல, என்ன நடந்தது உங்களுக்கு அதுதான் கணக்கு. என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது. மீட்டிங் போயிட்டு வந்தா போயிட்டு வரலாம், அவ்வளவுதான், அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வரலாம். எல்லா இடத்துலையும் பேர் இருக்கும், எல்லா இடத்துல லெட்டர் அனுப்புவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? உங்களுடைய வாழ்க்கையில எப்போ எது நடக்க போகுதுன்னா, நீங்க என்றைக்கு கேட்ட வசனத்தை செய்கிறீர்களோ, சும்மா மீட்டிங்கா போயிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை, என்ன கேட்டீர்களோ அதை செய்யும் போதுதான் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகிறது. செய்யாட்ட மாற்றம் ஏற்பட போறதே கிடையாது. கர்த்தர் தங்க தாம்பாளத்துல வச்சு கையில கொடுத்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் அதை புசிக்கவில்லை என்றால், நீங்கள் அதை உட்கொள்ளவில்லை என்றால் ஒண்ணு நடக்க போறல. அதனால தான் இயேசு சொல்றார், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். எப்படி பானம் பண்ணணும்? போய் அங்க தண்ணி இருக்குது, தண்ணீர் அண்டையில இருக்கிறீர்கள். இங்க வர்றது, ஆலயத்துக்கு வர்றது ஒரு தண்ணீர், ஜீவ தண்ணீர் அண்டையில வந்தது போல இங்க எடுத்து பருக வேண்டும், இதை எடுத்து குடிக்க வேணும். தண்ணி தாகன்னு என்ன பண்றீங்க? போய் எடுத்து வாயில ஊத்தி குடிக்கிறீங்க. சிலர் ஆவிக்குரியவர்களான பிறகு ரொம்ப யூஸ்லெஸ் ஆயிடுறாங்க பாருங்க. சாராயம் குடிச்சிட்டு இருந்த நாள்ல எப்படி குடிக்கிறதுன்னு நல்லா தெரியும். இப்ப ஆவிக்குரியவர்களான பிறகுதான் இப்ப எப்படி குடிக்கிறதுன்னு மறந்துட்டு இருக்கிறாங்க.
சாராயம் எப்படி குடிச்சாங்க? அப்படியே உட்காந்துக்கிட்டு வீட்டில் திண்ணையிலேயே உட்காந்துட்டு இருந்தா யாரா கொண்டு வந்து வாயில ஊத்துனாங்களா? கிடையாது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க தான் போகணும் கடையை தேடி. இவங்க கடையை தேடி போய் அது திறந்திருக்கான்னு பார்த்து உள்ள நுழைஞ்சு காசு கொடுத்து போய் அங்க லைன்ல நின்று வாங்கி குடிச்சு அப்படிதான் குடிச்சு வெறிக்கிறாங்க ஒழிய இவங்க வாயில யாரும் கொண்டு வந்து ஊத்த போறது இல்லை. அதே போலதான் நாம ஆவிக்குரிய ஜீவித்திலும் தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இந்த ஜீவ அப்பத்தை வந்து புசிக்க வேண்டும், பானம் பண்ண வேண்டும், நாம வந்து அதை பங்கெடுக்க வேண்டும், நாம ஆக்ட் பண்ண வேண்டும். அப்ப வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ரொம்ப முக்கியம் பாருங்க. வசனம் வந்து உள்ளத்துல விசுவாசத்தை கொடுக்கிறது. உள்ளத்துல சில காரியங்களை சரியாக நம்ப ஆரம்பிக்கிறீங்க. சரியா நம்பின உடனே சரியான செயல் அதுக்கு ஏற்ற மாதிரி வர வேண்டியது அவசியம்.